Good afternoon to all. This video is sponsored by BuyMode Shopping app. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கால்பந்து எப்படி விளையாடுவது மற்றும் அதன் நன்மைகள். கால்பந்து என்பது ஒரே மாதிரியான பல குழு விளையாட்டுகளின் பெயர். அவை அனைத்தும் பந்தை கால்கள் கொண்டு உதைத்து கோலை பெற முயற்சியும் செயலில் ஈடுபடுகின்றன. இப்போ கால்பந்து விளையாடுறதுக்கு முன்னாடி 2 அணிகள் இருக்கும். 2 அணிகளுக்கும் வழக்கமான 11 முதல் 18 வரையிலான வீரர்கள் கொண்டிருக்கின்றன. சில வீரர்கள் மட்டும் கொண்டவை. ஒரு அணியில் 5 அல்லது அதற்கு மேற்பட்டோர் வேறுபட்ட அணிகள் பிரபலமாக இருக்கின்றன. போட்டி விளையாடுவதற்கென்று தெளிவாக வரையறுக்கப்பட்ட பகுதி, களத்தின் எதிரணியின் முனைக்கு பந்தை நகர்த்திச் சென்று கோல் பகுதி அல்லது எல்லை கோடு வழியாக கோல்கள் அல்லது புள்ளிகளை பெறுதல். வீரர்கள் பந்தைக்கு 2 கோல் கம்பங்களுக்கு இடையே தள்ளுவதன் விளைவாக கோல்கள் அல்லது புள்ளிகள் பெறப்படுகின்றன. கோல் அல்லது எல்லை கோடானது எதிரணி மூலம் தடுக்கப்படும். வீரர்கள் உதைத்தல், கொண்டு செல்லுதல் அல்லது பந்தை கைமாற்றுதல் போன்ற நெறிமுறையை சார்ந்து பந்தை நகர்த்த கோரப்படுகின்றனர். மேலும் வீரர்கள் அவர்களின் உடலை மட்டும் பயன்படுத்தி பந்தை நகர்த்த வேண்டும். பெரும்பாலான நெறிமுறைகளில் வீரர்கள் ஆஃப்சைடு நகர்வை கட்டுப்படுத்துகின்ற விதிகள் உள்ளன. மேலும் வீரர்கள் கண்டிப்பாக கோல் கம்பங்களுக்கிடையே உள்ள கிராஸ்பாரின் கீழே அல்லது அதன் ஊடே பந்தை செலுத்தி கோலை பெற வேண்டும். பல கால்பந்து நெறிமுறைகளுக்கு பொதுவான பிற அம்சங்களில் உள்ளடக்கியவை. புள்ளிகள் பெரும்பாலும் வீரர்கள் பந்தை கோல் எல்லைக்கோட்டிற்கு கொண்டு செல்வதன் மூலம் பெறப்படுகின்றன. மேலும் வீரர்கள் மார்க் எடுத்த பின்னர் அல்லது பேர் கேட்ச் செய்த பின்னர் அவர்கள் ஃப்ரீ கிக்கை கைப்பெறுகின்றனர். பண்டைய காலம் தொட்டு உலகம் முழுவதும் மக்கள் பந்தை உதைத்தல் அல்லது கொண்டு செல்லுதல் போன்ற செயல்பாடுகளை கொண்டு விளையாடியிருக்கின்றனர். இருந்தாலும் கால்பந்தின் பெரும்பாலான நவீன நெறிமுறைகள் அவற்றின் பிறப்பிடமாக இங்கிலாந்தில் தோன்றியவை. கால்பந்து விளையாடுவதின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். கால்பந்து விளையாடுவதன் மூலமாக ஏரோபிக் திறனை மேம்படுத்துகிறது. இது இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, உடல் கொழுப்பை குறைக்கிறது மற்றும் தசை தொனியை மேம்படுத்துகிறது, தசை வலிமையை உருவாக்குகிறது, எலும்பு வலிமையை அதிகரிக்கிறது, ஒருங்கிணைப்பு கற்பிக்கிறது, குழுப்பணி மற்றும் பகிர்தலை ஊக்குவிக்கிறது, அறிவாற்றல், மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது, தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை அதிகரிக்கவும் கவலையை குறைக்கவும் உதவுகிறது. எவரும் எங்கும் விளையாடலாம். இந்த விளையாட்டு கால்பந்து விலை உயர்ந்த அல்லது தடை செய்யப்பட்ட விளையாட்டு அல்ல. தேவையானது இடம் மற்றும் ஒரு பந்து. இது மிகவும் எளிமையான விளையாட்டாகும். மேலும் இது பெரும்பாலும் வெளியில் விளையாடப்படுகின்றது. இது ஆரோக்கியமாக இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். அதனால் அனைவரும் இந்த கால்பந்து விளையாடி உங்கள் நலத்தை வளர்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய சாம்பியன்ஸ் ஆகி இந்த உலகத்தில் நல்ல பேர் எடுக்க எனது